ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, இன்றைக்கு உலகின் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இன்று சனிக்கிழமை நண்பகலுக்கு பின்பு பாகிஸ்தானில் உலகத் தலைவர்கள் கூடுகிறார்கள். ஈரானுடைய குழு வந்திருக்கிறது, பக்கர் கலிபாப் மற்றும் அவரோடு சேர்ந்த குழு வந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ், பாகிஸ்தானுடைய தலைவர்கள். இந்த பேச்சுவார்த்தை இன்று சனிக்கிழமை, அவர்கள் நேற்று மாலை வந்திருந்தாலும் இன்று சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது. தொடரும் தாக்குதலுக்குள் அமைதி பேச்சுவார்த்தை முதலிலே நேற்று பாகிஸ்தானுக்கு ஈரானிய குழு செல்லதற்கு மறுத்தார்கள், வரமாட்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு காரணம் லெபனான் மீதான இஸ்ரேலுடைய அடாவடி தாக்குதல், படுகொலைகளை இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என கண்டிஷனை ஈரான் சொன்னது. ஏனால் அந்த கண்டிஷனில் 10வது பாயிண்ட் அதுதான், லெபனானுடைய இன்க்ளூட்ஸ் லெபனானில் இருக்கக்கூடிய ப்ராக்சிகளை தாக்கக்கூடாது, பொதுமக்களை தாக்கக்கூடாது. ஆக இரண்டு தரப்புக்கும் இடையில் போர் நிறுத்தம் சார்பில் முன்மொழியப்பட்ட 2 நிபந்தனைகளை நிறைவேற்றும் என்றும், அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கு முன்பாக லெபனானில் போர் நிறுத்தம் அமலுக்கு வர வேண்டும், ஈரானுடைய முதலாவது பாயிண்ட். 2வது, ஈரானுடைய பல லட்சம் பில்லியன் கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள உலகளவில் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பக்கர் கலிபாப் ட்வீட் செய்திருக்கிறார். இப்போ அமெரிக்கா என்ன எதிர்பார்க்கிறது? பாகிஸ்தானில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஈரானில் சிக்குள்ள அமெரிக்கர்களை விடுவிக்க வேண்டும் என ஈரானை அமெரிக்கா வலியுறுத்தும் என செய்தி நிறுவனம் கூறியது. அதே சமயம் அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அவர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலையில் தனக்கு வழங்கிய ஒரு வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் திறந்த மனதோடு பேச்சுவார்த்தைக்கு நான் வர்றேன், அதே போல ஈரானும் வர வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இப்போ ஈரான் கண்டிஷன் என்ன, இப்போ அதை பார்க்கலாம். ஈரானை பொறுத்தவரை அதனுடைய தெளிவான நிபந்தனை தனது 10 அம்ச கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளணும். இது முக்கியம். இந்த 10 அம்ச கோரிக்கையில் லெபனான் இன்க்ளூட்ஸ். இந்த பேச்சுவார்த்தையில் ஹிஸ்புல்லா, லெபனான் குறித்த பேச்சுவார்த்தை கண்டிப்பாக இடம்பெறணும். கண்டிஷன் விடுத்துள்ள நிலையில தான் இஸ்ரேல் இதற்கு முழுமையாக மறுக்கும் நிலை நேற்று ஏற்பட்டது. இன்றைக்கு அந்த போரை நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலோ அமெரிக்காவோ நம்பகத்தகுந்த ஆட்கள் கிடையாது. மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் ஒரு பொது சமாதானம் உருவாக வேண்டும் என்றுதான் முஜித்தபா கெமைனி வேண்டுகோள் விடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவர் என்ன நினைக்கிறார்னா, மூத்த பெரியவர் இமாம் அலி கமெனியுடைய மகன் முஜித்தபா கபைனி, நாம் அமெரிக்காவையும் மேற்கு நாடுகளையும் இஸ்ரேலையும் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் மத்திய கிழக்கில் இருக்கும் சவுதி அரேபியா, UAE, கத்தர், குவைத், ஜோர்டான், எகிப்து, துருக்கி, இப்படி வல்லாதிக்க கொண்ட எல்லா நாடுகளும், பஹ்ரைன், ஓமான், எல்லா நாடுகளும் இணைந்து நமக்குள்ள ஒரு பெரும் ஒரு சட்ட வரைவுகளை முன்னெடுத்து வளங்களை நாம் அனுபவிக்கணும். இதன்படி பிராந்திய வல்லரசாக தான் மாறலாம். ஏராளமான வளங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஒன்றியம் கொள்ளையடித்து செல்வதை தடுக்க வேண்டும் என்று ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கிறது, கோடிட்டு காட்டியிருக்கிறது. இப்போ நான் சொன்ன நாடுகளுக்கு குறிப்பாக நீங்கள் பாருங்கள், மத்திய கிழக்கு நாடுகளில் பஹ்ரைன், குவைத் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுடன் தான் தங்களது பயணத்தை விரும்புகிறார்கள். கத்தர் இனிவரும் காலங்களில் அமெரிக்க படைத்தளங்கள் கத்தர் நாட்டில் இருக்காது என்று சொல்லிட்டாங்க. அது பெரிய
ஒரு முக்கியமான உலக செய்தி. இனி கத்தாரில் அல் உதீது தளத்தை வைத்திருந்தார்கள் அமெரிக்கா. இனி அமெரிக்க இராணுவத்திற்கான தளங்கள் கத்தரில் இல்லை என்று கத்தர் அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு பெரும் நெருக்கடி, தோல்வி. பிராந்திய வல்லரசாக ஈரான் அழுத்தத்திற்கு அரபுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பணிகிறார்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கிறது, அரபுகள் குறிப்பாக சவுதி அரேபியா, ஈரான் இந்த 2 நாடுகளும் வரும் காலங்களில் இணைந்து பிரச்சனைகளை தீரும் வகையில் செயல்பட்டு மற்றவர்களை எல்லாம் நாம் வழிகாட்ட வேண்டும் என ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அடுத்து வரும் காலங்களில் அப்படி ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா மீண்டும் அழுத்தம் கொடுத்தால், இந்த 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறதல்ல, ஈரான் போருக்கு தயார், நாங்கள் போருக்கு தயார், 10 அம்ச கோரிக்கையில் வலியுறுத்தி தான் வருது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய பழைய செய்தி, CNN நியூஸுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா ஈரான் விதித்ததை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக செய்தி வெளியிட்டு அதை பயங்கரமாக திட்டினார், வழக்கு போடுவோம், தேச துரோகம் என்றெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்பு சொன்ன நிலையில் தற்போது அதை அவர் மறுத்து வருகிறார். இப்போ CNN சொன்ன அடிப்படையில் தான் பாகிஸ்தான் அரசுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக மறுக்கிறார்கள். முதல்ல போர் நிறுத்துவதற்கு என்ன சொன்னாங்க, 10 அம்ச கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பாகிஸ்தான் புரோக்கர் பண்ணாங்க. சீனாவின் மூலமாக அந்த கடுதாசி ஈரானுக்கு வரப்பட்டது. சீனா ஈரான் எல்லாம் ஆலோசித்து பாகிஸ்தானுக்கு தெரிவித்து, பாகிஸ்தான் ரைட், அமெரிக்கா 10 அம்ச கோரிக்கைகளையும் வில் கன்சிடர் தட், அதை குறித்து கவனமாக சீக்வென்ஸ் பரிசீலிப்பதாக நம்ம சொல்லிட்டாங்க, நாம் எல்லாரும் பேசலாம், போரை நிறுத்துங்க. இப்போ அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதியை பாகிஸ்தான் சொன்னது. இப்பொழுது பாகிஸ்தான் பொய் சொன்னதா, அமெரிக்கா பொய் சொன்னதா? பொய்யர்கள் பொய்யர்கள் பொய்யர்கள். அமெரிக்கா மாறு செய்வது, மிகப்பெரிய படுபயங்கரமான பயங்கரவாதிகள் இஸ்ரேலியர்கள். இதெல்லாம் சொன்னது வேறு, செய்வது வேறு. இரண்டாவது நாம் பார்ப்பது, சகலவிதமான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் தெளிவாக கோட்டினாங்க. ஆனால் இஸ்ரேல் இராணுவம் இது போர் நின்ற உடனே லெபனான் முகாம்களின் மீது, மக்களின் மீது பெரும் தாக்குதலை நடத்தி 180 பேரை கொலை செய்தது முட்டுக்கட்டையாக இப்பொழுது நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ மூணாவது நம்ம பார்க்க வேண்டியது, 14 நாட்கள் 2 வாரம் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் முழுமையாக பின்பற்றி வந்த நிலையில் ஈரான் சொல்லுது, நாங்கள் யாரையுமே தாக்கலை. இஸ்ரேல் லெபனானின் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. உலகத்துக்கு இஸ்ரேல் எந்த அளவுக்கு கேவலமானவர்கள் என்பதை ஈரான் சொல்கிறது. இந்த அளவிற்கு எல்லை மீறிய இஸ்ரேல் பலம் இழந்து தவிக்கும் நிலையில் அமெரிக்கா தற்போது போரில் ஈடுபட தயங்கும் நிலையில் மறைமுகமாக பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தனது ஆட்களை எல்லாம் அனுப்பி அமெரிக்கா இவர்களை சமாளித்து இப்பொழுது நேற்று நள்ளிரவு லெபனானில் போரை நிறுத்தி இன்று சனிக்கிழமை உணவு இடைவேளைக்கு பின்பு இந்திய நேரப்படியும் பாகிஸ்தான் நேரப்படியும் இன்று மாலை அல்லது நண்பகலுக்கு பின்பு பேச்சுவார்த்தை. அப்படினால் அமெரிக்கா எவ்வளவு பலம் இழந்திருக்கிறது என்று பாருங்க. ஆனால் பெஞ்சமின் ஒரு கொடூரமான ஒரு ஜெனோசைட் தலைவன். அவரை பொறுத்தவரை இந்த போரை, கொலைகளை தொடர்ந்தால் தன் மீது நேற்று பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், ஊழல் வழக்குகள், தேச துரோக வழக்குகள் எல்லாம் எராடிகேட் ஆயிரணும், இல்லைன்னா டு பி எக்ஸ்டெண்ட், அது நீண்டு கொண்டே போகணும். இதுதான் அவருக்கு ஒரு காலம். சரி, இதுக்கிடையில் சைனாவுடைய ஸ்வயப் சேட்டலைட் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் டு ஈரான் மிசைல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அப்படி என்றால் சைனா இந்த போரில் ரொம்ப மிகுந்த உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் செய்மதி படம் மூலம் சைனாவும் ரஷ்யாவும் கொடுக்கிற உதவிகளை சொன்னாலும் இந்த சோயப் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சோயப் சேட்டலைட் மூலம்தான் தனித்துவமாக ஈரானுக்கு எல்லா உதவியும், இன்ஃபர்மேஷன், த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொன்னதாக உண்மை தகவல் வந்திருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்காவோ இஸ்ரேலோ இந்த உதவிகளை தடுக்க முடியாது.
இதற்கிடையில் நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்கா அதிபருக்கும் சகஜமில்லை. உங்களுக்கு தெரியும், ஸ்பானியா தங்களுடைய தொடர்பு அலுவலகத்தை ஈரானில் திறந்து விட்டார்கள். ஸ்பானியாவுக்கு தடை விதித்திருக்கிறது இஸ்ரேல். அமெரிக்காவுடைய இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டீஸ் என்று ஸ்பானியோ தடை செய்திருந்தார்கள். நேட்டோ நாடுகள் யாரும் கோஆப்ரேஷன் பண்ணலை. அவங்க சொன்னாங்க, உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்கப்பா, உங்ககிட்ட இருக்கிறது, கஜப்படைகள் இருக்கிறது, ரதப்படைகள் இருக்கிறது, துரஜாதிபதிகள் இருக்கிறார்கள். அமெரிக்காவை அந்த காலத்தில் சொல்லுவாங்க ரத கஜ துரஜாதிபதிகள். ஒன்றிடத்தில் F-Series 4 இருக்கிறது, கப்பற்படை இருக்கிறது, காலாட்படை இருக்கிறது, சேட்டலைட் படை இருக்கிறது, ரேடார் படை இருக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டம் இருக்கிறது, மின்காந்த அலைகள் இருக்கிறது, மைக்ரோவேவ்ஸ் இருக்கிறது, சோனிக் வெப்பன்ஸ் இருக்கிறது. அதை விட்டு போட்டு நாங்கள் என்ன உனக்கு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அறிவுபூர்வமாக யூரோப் யூனியன் உள்ள ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, இங்கிலாந்து, UK மற்றும் ஸ்பானிஷ், டென்மார்க், நெதர்லாந்து, ஃபின்லாந்து, என்னென்ன லேண்ட்லாம் இருக்கோ அவ்வளவு பேரும் அமெரிக்காவை கையை கழுவி விட்டாங்க. இனி விளங்காது, இவர்களை வைத்து நாம் இனி நம்புவதில் பயனில்லை. இந்த நேட்டோவில் என்ன நடக்குன்னா, நேட்டோ லீடர் பூட் அவரை கூப்பிட்டாங்க. அவர் போனார் அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு. கதவை மூடிட்டார். யார்? நம்ம மிஸ்டர் ட்ரம்ப். ரொம்ப மோசமான வார்த்தைகளால் திட்டுன்னு திட்டி கேவலமாக அவரை பேசி வெளியே அனுப்பிவிட்டாங்க. இதனை அவரோடு இணைந்து சென்ற 2 யூரோப் ஒன்றியத்தினுடைய அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் கதையை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்க, இப்போ அமெரிக்காவுக்கு யூரோப் ஒன்றியம் ஒத்துழைப்பு கொடுக்க மறுப்பு நான் சொல்லிட்டேன். இந்த சீனா இப்போ என்ன நடக்குது ஹெர்முஸ்ன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹெர்முஸ் வளைகுடாவில் எங்களுடைய பார்ட், இது எங்கள் தேசத்துக்குரிய எல்லை, கடல் எல்லை. அதில் யாரை அனுமதிப்பது, யாரை வெளியேற்றுவது என்பது எங்கள் ரைட்டு. ஒரு கப்பலுக்கு நீங்கள் 2 மில்லியன் 18 கோடி 19 கோடி கொடுத்துட்டு கப்பலை கொண்டு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 33 கிலோமீட்டரில் 8 கிலோமீட்டர் தான் ஒரு குறுகலான பாதை. உலகம் முழுவதும் கொடுக்க தயார். ஒரு பேரலுக்கு $1 அப்படின்னு ஒரு கணக்கு ஏதோ சொல்கிறாங்க. ஒரு கப்பலில் எத்தனையோ கோடிக்கணக்கான மதிப்புடைய போகிற போது அவர்களுக்கு ஒரு 18 கோடியை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த வேலையே ஆகாது, அவனுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 140 கப்பல்கள் அங்கிருந்து போகும். ஒரு கப்பலுக்கு 18 கோடி என்றால் 100 கப்பலுக்கு எவ்வளோ கோடி? 1800 கோடி, 2000 கோடி. இப்படி வந்தால் ஒரு மாதம் எங்கேயோ போயிடுமப்பா. ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி அளவிற்கு அவர்களுக்கு வருவாய் வந்து செழிப்பாயிரும் ஈரான். ஆயுதங்கள் பலம் வந்துடும், கட்டமைப்பு பலம் வந்துடும், யூனிவர்சிட்டி பலம் வந்துடும். இது எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிற இன்னைக்கு பேச்சில் முக்கியமான அம்சம் அணு ஆயுதங்களை தாண்டி ஹெர்முஸ் தான். அவர்கள் சொன்னார்கள், ஹெர்முஸை நாங்கள் விடமாட்டோம், அமெரிக்கா தொங்கிட்டு இருக்கு, இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோமேன்னு. உனக்கு இங்கே வம்பே இல்லை, நீ வரக்கூடாது. ஹெர்முஸை நான் மெயின்டைன் பண்ணுவேன். அப்படி இல்லை, யார் பண்ணுவேன்? அடுத்து பெர்ஷியன் வளைகுடாவை தாண்டி ரெட்ஸியில் இருக்கக்கூடிய அதை நான் இழுத்து மூடிடுவேன். அதை மூடினா சரக்கு கப்பல் போகாது, இதை மூடினா ஆயில் கம்பெனி போகாது. இப்போ இன்னைக்கு பேச்சில் ரொம்ப முக்கியம் ஹெர்முஸ் தான். அதுக்கப்புறம் தான் அணு ஆயுதங்கள், அதுக்கப்புறம் தான் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் தயாரிப்பு, இதெல்லாம். சரிங்க, இப்போது இந்த ஹெர்முஸில் சீனா கப்பல்கள் போகுது. எப்படி போகுதுன்னு நம்ம நேற்று ஒரு செய்தி வந்திருக்குங்க. சீனா கப்பல்கள் தடையே கிடையாது. மளமளன்னு எண்ணெயை ஏற்றி கொண்டு அது சீனாவுக்கு வந்துடுது. அது திரும்பும்போது என்ன வருது தெரியுமா? சோடியம் பெர்குளோரைடு என்கின்ற ஒரு கெமிக்கல், ஒரு வேதிப்பொருள் வருவதாக டெலிகிராஃப் செய்தி ஏஜென்சி தெரிவித்திருக்கிறது. அப்படின்னா அங்கிருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எண்ணெய்களை கடத்துகிறார்கள். எண்ணெய்களை கடத்துவதில்லை, எண்ணெய்களை அனுமதிக்கிறார்கள். வரும்போது இவர்களுடைய பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பத்திற்கு தேவையான அல்லது ஹைப்பர்சோனிக்கு தேவையான
சோடியம் பெர்குளோரைடை அவர்கள் டன் கணக்கில் கொண்டு இறக்கிடுறாங்க. எண்ணெய்க்கு என்ன, ஆயுதங்களுக்கு ஆயுதங்கள், தொழில்நுட்பத்திற்கு தொழில்நுட்பம். இதுதான் வடகொரியாவுக்கும் எண்ணெய்களை அனுப்புகிறார்கள். வடகொரியாவுக்கு இங்கிருந்து ரயில் மூலமாக முசுடு போன்ற நீண்ட தூர ஏவுகணைகளை அவர்கள் அனுப்புகிறார்கள். ஆக சோடியம் பெர்குளோரைடு வருகிறது. இது இப்போது நடக்கிறது. இன்றைக்கு பேச்சுவார்த்தை, ஜேடி வான்ஸினுடைய பேச்சுவார்த்தை, அமெரிக்கா குழுவோடு கலிபாபுடைய குழு மற்றும் அசீம் முனீர் சஃபா ஷெரீஃபினுடைய தலைமையும் இந்த குழுவிலே பங்கு பெறுகிறார்கள். இழிவான மனிதர்கள், உலகின் கேவலமான கொலையாளிகள், இனத்துவேஷிகள் என்ற அடிப்படையில் யூதருக்கு இந்த மேசையில் இடமே இல்லை. அவன் முகத்தே நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று ஈரான் விடுத்தது. எங்களுடைய அன்பு தலைவர், வயதான பெரியவர், 87 வயது பெரியவரை படுகொலை செய்து குழந்தைகளை கொலை செய்த பாவினீன், காசாவில் கொலை செய்தவன், ஈவிரக்கமட்டவன், லெபனானில் 10 நிமிடத்தில் 180 254 உயிர்களை காவு கொடுத்த மூஞ்சில ஒன்றை நான் சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு ஈரான் கடும் நிபந்தனைகள் விதித்ததின் பேரிலும், இவன் ஒரு மோசமான ஒரு சக்தி என பாகிஸ்தான் சொன்ன நிலையிலும் பாகிஸ்தானை இவனை சேர்க்கவே மாட்டேன்ட்டான். இப்போ அமெரிக்காக்காரன் அதுக்கு ஒத்துதான் பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. இதுதான் தற்போதைய நிபந்தனைகளாக இருக்கிறது. திரு ஜேடி வான்ஸ் அவர்கள் பாகிஸ்தானில் இன்று மதியத்திற்கு பிறகு நடக்கிற பேச்சுவார்த்தையில் வலுவான கோரிக்கை ஹெர்முஸ் தான். அதில் அந்த டோக்கன் கடவுச்சீட்டு அல்லது பைபாஸில் நம்ம ஊரில் போகக்கூடிய வாகனங்களுக்கான கட்டணம், அதே மாதிரி கடல் ஆதிக்கத்தை 8 கிலோமீட்டர் 33 கிலோமீட்டர் கொண்ட ஒரு குறுகலான இந்த பாதைக்கான வீசா அல்லது கட்டணச்சீட்டுகளை கப்பல்களுக்கு $2 மில்லியன் விதிப்பதற்கு அனுமதி இவர்கள் கொடுப்பார்களா? இன்றைக்கு பேச்சுவார்த்தை அநேகமாக என்னை கேட்டால் இது சமாதானத்திற்கு வாய்ப்புகள் மிகுந்த குறைவாகத்தான் நான் பார்க்கிறேன். அமெரிக்கா மறுபடி ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் தாக்குவோம், அழிப்போம், நாகரிகத்தை அழிப்போம், அதை அழிப்போம், இதை கிழிப்போம் என்று அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக பேசி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் நாங்களும் தயாரப்பா, நாங்கள் சாவதற்கு தயார், உயிரை இழப்பதற்கு தயார், உன்னை அழித்துத்தான் நாங்கள் சாவோம், யூதனை அழித்துத்தான் நாங்கள் இந்த மண்ணிலிருந்து போவோம் என்று இந்த 2 பக்கமும் ஒரு முறுவல் பயங்கரமாக இருக்கிறது. இது ஒட்டுமொத்த மனித குலமே அஞ்சுகிறது. ஒரு சமாதானம் வந்துவிட்டால் எல்லோருக்கும் நல்ல. அமெரிக்க மக்களும் கொல்லப்பட மாட்டார்கள், யூத அப்பாவி மக்களும் கொல்லப்பட மாட்டார்கள், லெபனானுடைய அப்பாவி மக்களும் கொல்லப்பட மாட்டார்கள், ஈரானும் பாதிக்கப்படாது, யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்போ உலகம் சுபிட்சமாக இருக்கணும், சமாதானம் தான் தேவை. ஆனால் அந்த சமாதானத்துக்கு அமெரிக்கா தேவையில்லாத இந்த போரை நடத்தி இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து புலிவாலை பிடித்த கதையாக விட்டால் கடிக்கும், விடவும் முடியாது, பிடித்து கொண்டிருக்க முடியாது. இதுதான் இப்பொழுது நிலை. மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை நடந்த பின்பு புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.